வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் புறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் புறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் குழித்தட்டில் விதையிடும் கருவி குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் முனைவர் சி திவாகர் துரைராஜ் அவர்கள் தரும் விளக்கம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயந்திரம் மூலம் நேரடி நெல் விதைப்பில் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் மணகிரி அஞ்சல் கீரணிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் எம் சந்திரா தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளில் கோடைக்கால பராமரிப்புக்கான மரபுசார் மூலிகை மருத்துவம் குறித்து டாக்டர் வி ராமகிருஷ்ணன் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் மதுரை அண்ணா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை. கரூர், தூத்துக்குடி, வேலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இயந்திரம் மூலம் நேரடி நெல் விதைப்பில் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் மணகிரி அஞ்சல் கீரணிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் எம் சந்திரா. இவர் கடந்த 6 ஆண்டுகளாக இயந்திரம் மூலம் நேரடி நெல் விதைப்பில் நடவினை மேற்கொண்டு வருவதன் காரணமாக குறைந்த வேலையாட்கள், எளிமையான முறையில் களை எடுத்தல், மருந்தடித்தல் போன்ற பணிகளை மேற்கொண்டு அதன் மூலம் வேளாண்மையில் அதிக மகசூலினை ஈட்டி தன் வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, நாங்கள் 6 வருஷமாக வருஷம் நடுக்க போட்டுக்கிட்டு இருக்கோம். சும்மா கையில் விதைச்சதுக்கு இப்போ வரிசையில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கு. அதிக மகசூல் வருது. களை எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, களை வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கு, மருந்தடிக்க நல்லாயிருக்கு, உரம் போட நல்லாயிருக்கு. அதை விட 3 மடங்கு அதிக மகசூல் கிடைக்குது. நேரடி விதைப்பை பற்றி சார் எங்கள் கல்லல் யூனியன்லேருந்து கூட்டி போனாங்க. மதுரை, தஞ்சாவூர் எல்லா இடத்துக்கும் கூட்டி போய் நல்லா நேரடி விதைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் எங்களுக்கும் நேரடி விதைப்பு விதைக்கணும்னு எங்களுக்கும் ஆசை வந்து நாங்களும் சாரை அணுகி நேரடி விதைப்பு விதைச்சோம். சார் வந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா இதுவும் பார்த்து தந்தாங்க. பொன் மருந்து பூச்சி தாக்கி இருந்துச்சுன்னா மருந்து அடிக்கிறதுக்கு சார் ஃபோன் பண்ணி சொன்னோம்னா வந்து பார்ப்பாங்க. இப்போ 10 ஏக்கர் வெள்ளாமல் போட்டிருக்கோம். இன்னி போட 20 ஏக்கர் போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப நல்லா இருக்குது. விதை இப்போ பயிர் நல்லாவும் இருக்குது, மகசூலும் நிறைய இருக்குது. 10 மூடை அடித்த இடத்துல இப்போ 15 மூடை 20 மூடை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். விதைக்கு 30 கிலோ போட்டோம் கை விதைப்பு. இப்போ மிஷின் மூலம் போடுறது 12 கிலோ தான் போட்டிருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் மிச்சமாகுது விதை. அப்புறம் நிறைய மகசூல் கிடைக்குது. நாங்கள் அதை நெடுகலாக போடுறோம்னு எங்களுக்கும் மனசார இது பண்ணிக்கிட்டு அந்த நேரடி விதைப்பு நெல் உண்டான அதிக மகசூல் கிடைக்கவும் நாங்கள் இனிமேல் நெதம் வருஷம் பூரா இந்த நேரடி விதைப்பே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் இருந்து எங்களுக்கு மகசூல் அதிகமாக இருக்குது. பிள்ளைகள் படிப்பு செலவு நிறைய காண்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் இது நல்லா இருக்குது. கல்லல் யூனியனில் இருந்து எல்லாரும் எங்களுக்கு உதவி பண்ணுறது ரொம்ப நன்றி. மேலும் விவரம் பெற விவசாயி எம் சந்திரா அவர்களை 099729055 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோடை காலங்களில் கால்நடைகளை ஒரு சில நோய்கள் தாக்குகின்றது. இதற்கு மரபுசார் மூலிகை மருத்துவ முறைகளில் முதலுதவி செய்ய இயலும். அந்த வகையில் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளில் கோடைக்கால பராமரிப்புக்கான மரபுசார் மூலிகை மருத்துவம் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி ராமகிருஷ்ணன் தரும் விளக்கம். இன்று நாம் இந்த ஆலோசனை நேரத்தில் காண இருப்பது எதுவென்றால், கோடை காலங்களில் கறவை மாடுகளுக்கு ஏற்படும் சில நோய்களுக்கான மரபுசார் மூலிகை வழி முதல் உதவி மருத்துவம். உலகத்தில் உள்ள கால்நடைகளில் 1/3 பகுதி நம் இந்தியாவில் உள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் 70% பாலானது இந்த கலப்பின கறவை மாடுகளிலிருந்து கிடைக்கிறது. நாட்டு பசுக்களைப் போல் இல்லாமல் இந்த கலப்பின கறவை பசுக்கள் அதிகப்படியான வெப்ப அயற்சிக்கு உட்படுகிறது. எனவே இந்த வெப்ப அயற்சியினால் பாலின் தன்மை குறைவதோடு பாலின் அளவும் குறைகிறது. மேலும் இந்த கலப்பின பசுக்களுக்கு இனப்பெருக்கத்தன்மை, சினைப்பிடிக்கும் தன்மையும் குறைகிறது. அது மட்டுமல்ல, இந்த வெப்ப அயற்சியினால் கறவை பசுகள் சரியாக உணவு உட்கொள்ளாது அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து பலவிதமான நோய்கள் தாக்கும் நிலையும் ஏற்படுகிறது. எனவே வேளாண் பெருமக்கள் இந்த வெப்ப காலங்களில் ஏற்படும் வெப்ப அயற்சி மற்றும் சில நோய்களுக்கு நமது பல்கலைக்கழகம் பரிந்துரைத்த சில மரபுசார் மூலிகை மருத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளல் நலம் பயக்கும். முதலில் கோடை காலத்தில் பாலின் அளவு குறையும். எனவே விவசாயிகள் நீங்கள் தரும் தீவனங்களில் கோடை காலங்களில் அஸ்வகந்தா அல்லது துளசி போன்ற பொருள்களை கலந்து கால்நடைகள் கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, பால் குறையும் கால்நடைகளுக்கு ஒரு பப்பாளி காயை வெட்டி அதை நன்றாக அரைத்து கொண்டு அதனுடன் 1/4 கிலோ அளவு நிலக்கடலையை ஊற வைத்து அதையும் நன்றாக அரைத்து இந்த இரு கலவையும் 2 லிட்டர் பதநீர் அல்லது சோறு வடித்த நீரில் கலந்து அதை வடிகட்டி 1 வாரம் கொடுத்தீர்கள் என்றால் பாலின் அளவு அதிகப்படியாக வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டுமல்ல, தண்ணீர் விட்டான் கிழங்கு என்று அழைக்கப்படும் கிழங்கை நீங்கள் கொடுக்கும் உணவில் கலந்து கொடுத்தால் பாலின் அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோடை காலங்களில் முக்கியமாக நோயாக கருதப்படும் கோடைகால மடிவிக்கு நோயாகும். இந்த கோடைகால மடிவிக்க நோயானது கிருமிகள் அந்த காம்பின் வழியே உள்ளே புகுந்து அங்கு உள்ள பாலை கொண்டு அவை நன்று வளர்ந்து மடிவீக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மடிவீக்கமானது அதிக வலியுள்ளதாகவும் சிவந்தும் காணப்படும். கால்நடைகளுக்கு காய்ச்சலும் வர வாய்ப்புள்ளது. எனவே எங்கள் ஆராய்ச்சி நிலையம் பரிந்துரைத்த இந்த மடிவீக்க நோய்க்கான மருந்துவும் நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டுமல்ல, ஒரு சில சமயங்களில் இந்த கோடை காலங்களில் சிலந்திகள் கட்டிகள் தோன்றும். அதற்கு மிக எளிதாக வேப்ப இலை மற்றும் புளிய இலையை நன்றாக வேக வைத்து கட்டினீர்கள் என்றால் அந்த கட்டியானது உடைந்துவிடும். உடைந்த பிறகு அந்த புண்ணில் நீங்கள் குப்பைமேனி இலை அல்லது வாதமடக்கி இலையை கட்டினீர்கள் என்றால் அந்த புண் மிக விரைவில் எளிதாக குணமாகிவிடும். மேலும் கோடை காலங்களில் காய்ச்சல் வர கால்நடைகளுக்கு வாய்ப்புள்ளது. விவசாய பெருமக்களே, இந்த கோடைக்கால காய்ச்சலுக்காக சில மருத்துவ குறிப்புகளை நீங்கள் குறித்து கொண்டால் நலம் பயக்கும். முதலாவதாக 2 கைப்பிடி அளவு நிலவேம்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடன் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், அதனுடன் 20 கிராம் அளவு சின்ன சீரகம் மற்றும் 20 எண்ணிக்கை உள்ள மிளகு, மேலும் 1 கரண்டி மஞ்சள் பொடி,
வெற்றிலை என்று கூட வெற்றிலை 10 வெற்றிலை, அதனுடன் 10 இளம் கொழுந்துகளாக உள்ள பிரண்டை, இவற்றை நன்றாக அரைத்து கொண்டு நீங்கள் காய்ச்சல் வந்த மாட்டிற்கு ஒரு நாளைக்கு 2 முறை காலையும் மாலையும் குடித்தீர்கள் என்றால் 3 நாட்களில் காய்ச்சலானது குணமடையும். அதுபோல இந்த கோடை காலங்களில் புற ஒட்டுண்ணிகள் பாதிப்பு அதிகமாக இருக்கும். உண்ணி, தெள்ளுப்பூச்சி போன்ற புற ஒட்டுண்ணிகள் இந்த கலப்பின கறவை மாடுகளுக்கு நோய்களை பரப்புவதிலும் நோய்களை உண்டாக்குவதிலும் முக்கியத்துவம் பெறுகின்றன. எனவே இந்த புற ஒட்டுண்ணிகளை எவ்வாறு அழிப்பது? அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் 200 கிராம் அளவுள்ள சோற்றுக்கற்றாழை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மடல், அதனுடன் துளசி, தும்பை, குப்பைமேனி, உன்னிச்செடி இவை 4ஐயும் 50 கிராம் அளவு எடுத்துக்கொண்டு இந்த கலவையை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். அதனுடன் வசம்பு 25 கிராம், 10 மிளகு, 10 கிராம் மஞ்சப்பொடி இவற்றையும் நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். இந்த 2 கலவைகளையும் நன்றாக தண்ணீர் ஊற்றி 4 லிட்டர் தண்ணீர் அளவில் சூடுபடுத்த வேண்டும். அந்த 4 லிட்டர் தண்ணீரானது 1 லிட்டர் அளவு குறையும் பொழுது அந்த குறைந்த 1 லிட்டர் தண்ணியை எடுத்துக்கொண்டு அதனுடன் 30 மில்லி, அந்த 30 மில்லி எடுத்து அந்த எடுத்த 30 மில்லியை 1 லிட்டர் தண்ணீர் கலந்து நீங்கள் கால்நடைகள் மீது தடவினீர்கள் என்றால் அனைத்து புற ஊட்டினிகளும் நீங்கும். அவ்வாறு செய்தால் நமது இந்த கோடை காலங்களில் ஏற்படும் புற ஒட்டினிகளும் நீங்கும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய கோமாரி நோயாகும். இந்த கோமாரி நோய்க்கும் எங்கள் பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை பயன்படுத்தினீர்கள் என்றால் கோமாரி நோயும் நீங்கும். அது மட்டுமல்ல, இந்த கோடை காலங்களில் கறவை மாடுகள் தவிர்த்து கட்டுத்தரைகளிலும் சில ஒட்டுண்ணிகள் இருக்கும், சில உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகள் இருக்கும். அவற்றை எவ்வாறு நீக்குவது என்றால் நீர்த்த சுண்ணாம்பு 1 கிலோ, அதனுடன் 100 கிராம் வசம்பு, 100 கிராம் மஞ்சள் பொடி இவற்றை கலந்து நீங்கள் கட்டுத்துறைகளில் வெளியேயும் உள்ளேயும் தெளித்தீர்கள் என்றால் இந்த மாடுகளில் இருந்து சென்று ஒளிந்து உள்ள உண்ணிகளும் செத்து போய்விடும். ஆகவே கட்டுத்துறையும் சுத்தமாகிவிடும். இவ்வாறு செய்வதன் மூலம் உண்ணிகள் ஒட்டுண்ணிகள் பாதிப்பில் இருந்து கால்நடைகளை மீட்கலாம். மேலும் விவரம் பெற டாக்டர் வி ராமகிருஷ்ணன் அவர்களை 097-8765-4869 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் மதுரை அண்ணா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 32 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 16 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
இனி வருவது வேளாண் வானிலை. மிகுமழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 78%, காற்றின் வேகம் மணிக்கு 2.6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.2%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு பதிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 404.0 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1003.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4.1 ஆகவும் இருந்தது. கரூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்து 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள தாளடி நெற்பயிரினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும். போதிய மண் ஈரப்பதம் இருப்பின் நெல் தரிசு பயறு வகை பயிர்களுக்கு இலைவழி தெளிப்பாக பயறு அதிசயத்தை ஏக்கருக்கு 2 கிலோ அல்லது டிஏபி கரைசல் 2% 1 லிட்டருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். தூத்துக்குடி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. வறண்ட வானிலையை எதிர்பார்க்கப்படுவதால் பருத்தியை அறுவடை செய்து பாதுகாக்க வைக்கவும். வெண்டையில் நைட்ரஜன் பற்றாக்குறை தென்படுகிறது. இதற்கு இலைவழி தெளிப்பாக 1 ஹெக்டருக்கு 20 கிலோ நைட்ரஜன் நட்ட 30ஆம் நாள் தெளிக்கவும். வேலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் 21ஆம் தேதி வரை கால்நடை பராமரிப்பு துறை மூலம் நடைபெற்று வருகிறது. இதனை கால்நடை பண்ணையாளர்கள் பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். இந்தாங்க வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. வேளாண்மையில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாகவும் கால அவகாசத்தினை கணக்கில் கொண்டும் பண்ணை இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் தோட்டக்கலை பயிர்களுக்கான பண்ணை இயந்திரங்களில் குழித்தட்டு முறையில் விதையிடும் கருவியினை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. காய்கறி நாற்றுகள் உற்பத்தி செய்ய குழித்தட்டில் விதையிடும் கருவியின் பயன்பாடு மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து விவரிக்கின்றார் கோவை தமிழ்நாடு பல்கலைக்கழக வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் முனைவர் சி. திவாகர் துரைராஜ் அவர்கள். இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறது காய்கறி வளர்ப்புக்கு தேவையான ஒரு எளிய கருவியை குறித்து நான் பேசவிருக்கிறேன். உங்களிடத்தில் வேளாண் கருவிகள் ஆராய்ச்சி நிலையம் என்று எங்களுடைய கல்லூரியில் இருக்கிற அந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து நான் இப்பொழுது உங்களிடத்தில் பேசுகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்கவிருக்கிற இந்த எளிய கருவி காய்கறி வளர்ப்பிற்கான ஒரு கருவி.
இன்றைய சூழ்நிலைகளிலே காய்கறி வளர்ப்பு என்பது முற்றிலுமாக ஒரு மாறி வரும் ஒரு தொழில்நுட்பத்தில் இருக்கிறது. பழைய காலங்கள் போலல்லாது காய்கறிகளின் விதைகளுக்கு நாற்றங்கால் பாவி பின்பு மொத்தமாக நாற்றங்கால்களை எடுத்து பின்பாக நடுகிற முறை தற்பொழுது அது புழக்கத்தில் இல்லை. அதற்கு பதிலாக ப்ரோட்ரே சீட்லிங், அதாவது குழித்தட்டுகளில் வளர்க்கப்படுகிற காய்கறி நாற்றங்கால்கள் இப்பொழுது அதிகமாக பரவி வருகின்றன. குழித்தட்டு என்பது இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு வருகிற இந்த ப்ரோட்ரே, இதுதான் குழித்தட்டு, தமிழில் குழித்தட்டு. இதில் 98 குழிகள் உள்ள ஒரு பிளாஸ்டிக் தட்டு. இதிலிருந்து வருகிற அந்த குழித்தட்டில் பயிரிடப்பட்டு வளருகிற இந்த நாற்றங்கால்கள் மிகவும் ஒரு செம்மையான நாற்றங்கால்களாக இருப்பதால் தற்பொழுது இந்த காலகட்டங்களில் இந்த நாற்றங்கால்களுக்கு அதிக வரவேற்பு வேளாண் பெருமக்கள் மத்தியில் இருக்கிறது. ஏனென்றால் இதை கொண்டு சென்று நடும் பொழுது ஒரு நல்ல பயிர், நன்றாக ஒரு ஸ்டாண்ட் என்று சொல்லுவார்கள், நன்றாக அது ஸ்தாபித்து வளரவும் நல்ல ஒரு பயிர் மகசூல் கிடைக்கவும் இது ஏதுவாக இருக்கிறது. இந்த முறையில் முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்று சொல்ல போனால் இந்த விதை இடுவுகிற இந்த முறை என்பது இது முற்றிலுமாக இப்பொழுது வேளாண் பணியாளர்கள் செய்கிறார்கள். ஒவ்வொரு விதையாக கரத்தில் எடுத்து அதை ஒவ்வொரு குழியிலும் இட்டு நடுகிறார்கள். இது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு பணி, நேரம் எடுக்கிற பணி. இதனால் வேளாண் பெருமக்களுக்கு இந்த பணியாளர்களுக்கு உண்டாகும் செலவு அதிகரிக்கிறது. இதை எளிய முறைப்படுத்தும்படி இந்த ஒரு எளிய கருவியை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த எளிய கருவி ஒரு காற்றினால் இயங்கக்கூடிய கருவி. பின்னாக அதன் செய்முறையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது ஒரு சாதாரண வேக்யூம் கிளீனர் என்று சொல்லக்கூடிய ஒரு உறிஞ்சுவான், வீட்டில் எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு வேக்யூம் கிளீனர். இது தூசி அள்ளக்கூடிய ஒரு உபகரணம். இது எளிய முறையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவி. இந்த கருவியோடு இணைக்கப்பட்டு இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி பயன்படுகிறது. இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு அதிரும் விதை தட்டு பெரிய பரப்பில் இருக்கிறது. இதுதான் அந்த விதை தட்டு. இது ஒரு அதிர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால் இந்த விதை தட்டு அதிர்ந்து கொண்டே இருக்கும். இந்த விதை தட்டில் விதையை நாங்கள் பரப்பி வைக்கிறோம், அதாவது காய்கறி விதைகள். இப்பொழுது இதில் ஒரு உறிஞ்சு பெட்டி ஒன்று இருக்கிறது. அந்த உறிஞ்சு பெட்டி நீங்கள் கீழே பார்த்தீர்களானால் அந்த உறிஞ்சு பெட்டியில் 98 குழிகளுக்கு நேராக வருகிற 98 உறிஞ்சுவான்கள் இருக்கிறது. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு உறிஞ்சுவான். இது நம்ம டாக்டர் ஊசி போடுகிற அந்த சிரிஞ்சில் இருக்கிற அந்த ஊசி. இந்த ஊசியை முன்னால் மழுக்கி இதை மாட்டியிருக்கிறோம். இதை மாதிரி ஒரு 98 ஊசிகள் இருக்கின்றன. அப்போது இந்த வழியாக வருகிற அந்த இணைப்பின் வழியாக அந்த உறிஞ்சுகிற காற்று இந்த உறிஞ்சு பெட்டியில் வரும் பொழுது இந்த ஊசி முனைகளில் காற்று அழுத்தம் குறைவாக இருக்கிறதுனால் இதை நாங்கள் கொண்டு செல்லும் பொழுது அதிலிருந்து ஒவ்வொரு விதையை மட்டும் அது எடுத்துக்கொண்டு இங்கே இந்த குழித்தட்டில் அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம், அதாவது விடுகிறோம். அப்பொழுது அந்த எடுக்கப்பட்ட ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு குழி வீதம் அது அங்கே விடப்படுகிறது, அது விதைக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக இதில் இருக்கிறது போல் இந்த குழித்தட்டில் நாம் அந்த பயிர் கலவை இட்டு அதை சமன்படுத்தி பின்பாக லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து இதில் அப்படி வைத்து விட்டுகிறா என்றால் பின்பாக அது ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த லீவரை பயன்படுத்தி அந்த காற்று அழுத்தத்தை இயக்கி அந்த விதையை எடுத்து இங்கு கொண்டு அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த விதை அதில் விழுந்துவிடும். ஒரு எளிய கருவி மிக வேகமாக இந்த விதையை ஒரே நேரத்தில் 98 குழிகளிலும் இந்த விதைகளை ஒவ்வொன்றாக எடுத்து விதைக்கலாம். இந்த கருவியினுடைய விலை, அதை வேக்யூம் கிளீனர் என்று சொன்னேன்னா அந்த உறிஞ்சுவானோடு சேர்த்து 20,000 ரூபாய் ஆகிறது. 30 குழித்தட்டுகள், அதாவது மேக்ஸிமம்
ஒரு 20லிருந்து 30 குழித்தட்டுகளை எந்த ஒரு பணியாளரும் இதை இயக்கி அதில் விதையிடலாம். வேகமாக இந்த பணியை முடிக்க முடியும். பின்பாக இந்த விதைத்தட்டை எடுத்து இதற்கு மேலாக ஒரு லேயர் கலவை இட்டு பின்பு நீர் தெளித்து அதற்கு உண்டான அந்த பசுமை குடிலில் வைக்கும் பொழுது அது நன்றாக வளர்ந்து அது ஒரு 14 நாட்களோ 15 நாட்களுக்கு பின்பாக அதை எடுத்து அதை நடும் ஒரு நிலையில் அது வளரும். இந்த கருவியை கொண்டு நான் ஏற்கனவே கூறினது போல எல்லா விதமான குழித்தட்டுகளில் விதைக்கக்கூடிய எல்லா விதமான காய்கறிகளுக்கும் பயன்படுத்தலாம். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த விதைகள் இவைகள் உருண்டையாக இருந்தால் இந்த உறிஞ்சுவான் அதை ஒவ்வொரு விதையாக எடுக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா கேபேஜ், காலிஃப்ளவர் இப்படிப்பட்ட காய்கறிகளுக்கெல்லாம் உருண்டை விதைகளாக இருக்கும், சிறிய விதைகளாக இருக்கும். அந்த விதையின் அந்த விதை அளவுக்கு ஏற்ப இந்த உறிஞ்சுவான்களையும் நாம் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது வந்து சிறிய உறிஞ்சுவான். இது சிறிய விதைகளை அது எடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. பெரிய விதைகளாக இருந்தால் பெரிய உறிஞ்சுவான்களை நாம் 98 உறிஞ்சுவான்களை நாம் அதில் பொருத்தி கொண்டு அதை இயக்கி போடலாம். ஒருவேளை சில காய்கறி பயிர்களுக்கு தட்டையான விதைகள் இருக்கும். அப்படி போடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 விதை 3 விதையாக அந்த உறிஞ்சுவான்கள் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த விதையை மெருகூட்டி, அதாவது பெல்லட்டைசேஷன் என்று சொல்வார்கள், அந்த விதைக்கு மேலாக ஒரு கோட்டிங் கொடுத்து அதை உருண்டையாக்கி அந்த உருண்டை விதைகளை இதில் போட்டு நாம் பயன்படுத்தினோமால் கரெக்டாக ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், காய்கறி விதைகள் என்பது அதிக விலை உயர்ந்தவை. அதுவும் ஹைப்ரிட் காய்கறிகள் மிக விலை அதிகம். அதனால் அந்த மாதிரி பெல்லட்டட் சீட்ஸ் போட்டோம்னா ஒவ்வொரு விதை கரெக்டாக எடுத்து போட்டு நமக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக இந்த காரியத்தை நாம் செய்து முடிக்க முடியும். இந்த கருவியை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் அணுக வேண்டிய இடம் வேளாண் பொறியியல் கருவிகள் ஆராய்ச்சி மையம், வேளாண் பொறியியல் கல்லூரி, வேளாண் பல்கலைக்கழகம், கோவை. இதற்கு தேவையான ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது வேண்டும், பயிற்சி முறை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த இடத்திற்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை குறித்து எல்லா விவரங்களையும் அந்த ஆராய்ச்சி நிலையம் உங்களுக்கு தரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மேலும் விவரம் பெற முனைவர் சி. திவாகர் துரைராஜ் அவர்களை 0422 66 11 255 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 1801551 தொடர்பு கொள்ளவும். 14/3/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடுகளில் செயற்கை முறையில் கருவூட்டல் குறித்து சிவகங்கை மாவட்டம் இடையமேலூர் அஞ்சல் கூட்டுறவுப்பட்டி கிராம வேளாண்மையாளர் கே. வேல்முருகன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். ஆடு வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ். செந்தில்குமார் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தானியங்கி குழித்தட்டு விதை விதைக்கும் கருவி குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் முனைவர் சி. திவாகர் துரைராஜ் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியவை இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.